सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீகுருभ्यो நமः. இந்த பதிவில் ராகவ யாதவீய காவியத்தினுடைய 13வது ஸ்லோகம் சொல்ல போறோம். இந்த ஸ்லோகத்துல நேரடியா படிக்கும் பொழுது ராமன் வனவாசத்துல எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும், பின்னாடி இருந்து படிக்கும் பொழுது சத்யபாமா கிருஷ்ணருடைய வாக்கியங்களை காதுல வாங்கிக்கல, அதே சமயத்துல தானும் பேசல. அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி கிருஷ்ணர் சத்யபாமாவை தன்னுடைய வாக்கியத்தை கேட்கும்படி செஞ்சார் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். முதல்ல நேரடியா இந்த ஸ்லோகத்தை படிக்க போறோம். ராகிராதுதி கர்வாதாரதாஹோ மஹசாஹ யானகாத பரத்வாஜ மாயாசீதமகாஹினஹ. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ராகிராதுதி கர்வாதாரதாஹ மஹசாஹ யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாஹினஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. ஹஹ மஹசா ராகிராதுதி கர்வாதாரதாஹ யான் ஆயாசி பரத்வாஜம் தமகாஹினஹ அகாத. இந்த ஸ்லோகத்துல ஹஹான்னு ஒரு பதம். இந்த ஹஹாங்கிற பதம் ஆச்சரியத்திலையும் உண்டு, துக்கத்திலையும் உண்டு. இப்போ இந்த இடத்துல துக்கத்துல இந்த பதத்தை பிரயோஜனம் பண்ணிருக்கா. ஹஹா இப்படி ஆயிடுத்த அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ என்ன நிலைமையில ராமர் இருக்கார் அப்படின்னு கேட்டா மேற்கொண்டு சொல்றார். மகாசா மிகவும் அதிகப்படியான பராக்கிரமத்தினால என்ன பண்ணினார்? ராகிராதுதி கர்வாதாரதாஹ. ராகி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரோதமோ அல்லது விரோதமோ, ராகங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். ராகி ர அப்படின்னு பதம் இருக்கு, இங்க ரம் அப்படிங்கிற பதம் அதுதான் ராவாமா இருக்கு. ராகி ர. அந்த ராக் என்ன அர்த்தம்? தீக்ஷணம்னு அர்த்தம். தன் இடத்துல கொண்ட அந்த விரோதம் இருக்கே, ராமனுடைய எதிரிகள் சண்டைக்கு வரும் பொழுது ரொம்ப தீக்ஷணத்தோடு விரோதத்தோடு வருகிறார்கள். அவர்களை என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா ஆதுதி கரோதி, அதாவது கண்டனம் கரோதி, அந்த எதிரிகளை நாசம் பண்றார். சரி, நாசம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆறுது? அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு உற்சாகம் வந்தது. ஆனா அது அவருக்கு போதுமானதா இல்லை. அவர் சந்தோஷத்தை ஏற்படலை, சிரமத்தையும் ஏற்படலை. அக்ஷாந்தி, சாந்தி ரஹிதமா இருந்தாராம். இப்படி இருந்துட்டு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அந்த எதிரிகளுடைய சமூகம் இருக்கே ஆரம், அந்த சமூகத்தை தாஹா நாசம் பண்ணினார். நாசம் பண்ணினவருக்கு தாஹான்னு பெயர். அப்போ இந்த மொத்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அத்தியந்தம் குரோதத்தோடோ விரோதத்தோடோ ராமனை நோக்கி வந்தார்களோ அவர்களை அழித்து அதில் திருப்தி அடையாதவராக அந்த கூட்டத்தையே பொசுக்கினார், அதாவது நாசம் செய்தார். இப்படி செஞ்சும் கூட அவர் களைப்பே அடையலையாம். நல்ல ஒரு பராக்கிரமத்தோட உற்சாகத்தோட இருந்துட்டே இருந்தாராம். அப்பேற்பட்ட ராமன் யானு கச்சன், இந்த வனத்துல சென்று கொண்டு ஆயாசி, ஆயாசத்தை உடையவராக, சிரமத்தை உடையவராக ஆயிட்டாராம். வனத்துல போறதுங்கிறது ஏதோ ராமனுக்கு ரொம்ப சுலபமா இருந்துடல. ஏன்னா ரொம்ப கடினமான ஸ்தலம் எல்லாமே. அந்த இடத்துல அந்த துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போறார். ஒரே காரணம், பித்ருவாக்கிய பரிபாலனம். அதனால ஏதோ ராமன் காட்டுக்கு போறான்னு சொன்னா ரொம்ப சுலபமா இருந்துடுது அப்படிங்கிறது இல்லை. அதுதான் கவி இங்க நமக்கு தெரிவிக்கிறார். யானு ஆயாசி, சென்று கொண்டே மிகவும் களைப்படைந்தவராக என்ன பண்ணினார்? பரத்வாஜம் பிராப, பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனார்.
பரத்வாஜர் மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடியதான மற்ற தமகாஹினஹா தாபசகிஷ்ணு அப்படின்னு சொல்லுவா. தமஹான்னா அதாவது புலன் அடக்கங்களோடு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். ரிஷயஹா தமகாஹினஹா அப்படின்னு சொன்னா ரிஷிகள், முனிகள், இவர்கள் அனைவரும் அங்கு அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ராமன் சென்று அடைந்தான். இப்படியாக ராமனுடைய அந்த வனகமனம் எப்படி சிரமமா இருந்தது அப்படிங்கிறத நேரடியா பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது. இதே சமயத்துல இந்த ஸ்லோகத்தை நம்ம பின்னிருந்து படிச்சோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வருது? இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிப்போம். नो हि गामदसीयामाजद्वारभतगानया हहसाह महोदार दार्वागतिधुरा गिरा. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதா ந ஹி காம் அதசியாம் ஆஜத் வா ஆரபத காஹ ந யா ஹஹ சா ஆஹ மகோதாரதார்வாகதிதுரா கிரா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா ஹஹ யா காஹ ந ஆரபத அதசியாம் காம் ஹி நோ ஆஜத் சா மகோதாரதார்வாகதிதுரா கிரா ஆஹா. இந்த இடத்துல ஹஹ அப்படிங்கிறது ஆச்சரியத்துல. எப்படி இந்த சத்யபாமா தானும் கிருஷ்ணர்கிட்ட பேசல, கிருஷ்ணர் சொல்றதையும் இவ மனசுல வாங்கிக்கல. ஆனா கிருஷ்ணர் ஒரு வாக்கியம் சொன்னார், நான் இதை பண்றேன் அப்படின்னு, உடனே பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம் பாருங்க. யா சத்யபாமா அதசீயாக காஹ அப்படின்னு அர்த்தம். அதசுனா திஸ், இந்த அப்படின்னு அர்த்தம். அதசீயாம் காம்னா இங்க இருப்பவருடைய வாக்கியத்தை, அதாவது கிருஷ்ணருடைய அந்த வாக்கியத்தை அதசீயாக காஹ, அந்த காஹான்னு சொன்னா சொற்கள்னு அர்த்தம். அதற்கு விசேஷனம் இந்த அதசீயாக பக்கத்தில் இருப்பவருடைய வாக்கியங்களை, சொற்களை. ந ஆஜத் அதாவது அறியவில்லை. அதனுடைய பொருள் இவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாதானே அந்த சொற்களுடைய வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னு இந்த சத்யபாமாவுக்கு விளங்கும். ஆனா அது காதலியே வாங்கலைங்கிறதுனால அதனுடைய அர்த்தமும் தெரியல. அல்லது ஆஜத் அப்படிங்கிற பதத்துக்கு லட்சணையா காதல் அந்த விழக்கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த கிருஷ்ணருடைய சொற்களை இவள் ந ஆஜத் வாங்கிக் கொள்ளவில்லை, அது காதல் வாங்கிக் கொள்ளவில்லை. அதே சமயத்துல இவ என்ன பண்ணா, காஹ ந ஆரபதா, சத்யபாமாவும் எந்த விதமான பேச்சும் பேசல. ந ஆரபதா, பொதுவா வீட்டிற்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, அதுவும் கணவனா இருக்கக்கூடிய வந்தான்னு சொன்னா 4 வார்த்தைகள் பேசுவான்னு பேரு. எப்போ சத்யபாமா ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவா. ஆனா இப்போ பேசவே இல்லை, கிருஷ்ணர் சொல்றதையும் காதல வாங்கிக்கவும் இல்லை. இத கிருஷ்ணர் புரிஞ்சின்றார் என்ன காரணம் அப்படின்னு. பொதுவா நம்ம பகவத்கீதையிலும் சொல்றது உண்டு, காமாத் குரோதா, குரோதாத் மோகா, மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் மேல அதிகப்படியான ஆசை இருக்கும் பொழுது அது நம்ம கிடைக்காத பொழுது குரோதம் உண்டாறது, எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற எண்ணம் வருது. அதுல இருந்து அதுக்கு அந்த பொருள் மேல ஒரு மோகமும் வந்துடுறது. அதுக்கப்புறம் ஸ்மிருதி விப்ரமஹா, மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுடுறோம் இப்படின்னு ஆறுது இல்லையா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சத்யபாமா இருக்கா அப்படிங்கிறது பகவான் நமக்கு காமிக்கிறார். அந்த புஷ்பம் தனக்கு சேரல அப்படின்னு ஒரு எண்ணம், அதனால அந்த புஷ்பத்துக்கு மேல ஆசை, அது எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணம். அதனால சுவாமியே வந்திருக்கார், ஆனா அவர் சொல்ற வார்த்தைகள் கேட்க தயாரா இல்லை, தானும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. இப்படின்னு இருக்கக்கூடியதான இந்த நிலைமையை பார்த்து அவர் சொல்றார், மகோதாரதார்வாகதிதுராகிரா, ஒரு வார்த்தையினால பேச வச்சுட்டாராம். எப்படி அப்படின்னு கேட்டா,
இந்த மகோதார இருக்கே, மகோதாரன்னா இந்த புஷ்பம், தேவதார், இந்த புஷ்பம் வந்ததான இந்த பாரிஜாத்தம் புஷ்பம் இருக்கே, தேவலோகத்துல இருந்து வந்ததான புஷ்பம், அந்த புஷ்பத்தை கொண்டு வரக்கூடியதான, அதாவது தார்வா கத்தினா அது கொண்டு வரதுக்கு உண்டான துரா பாரமானது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டாராம் ஒரே வார்த்தை. நீ கவலைப்பட வேண்டாம், தேவலோகத்துல இருந்து அந்த பாரிஜாத புஷ்ப விருட்சத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு துரா, அப்படின்னா என்னுடைய பாரம், நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒரு வார்த்தையினால கிரா சொல்லால ஆஹா பேச ஆரம்பிச்சிட்டாலாம். இது நமக்கு கொண்டு வரார், நமக்காக தான் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு கிருஷ்ணர் எப்படி சத்யபாமாவே தன்பால் ஈர்த்து பேச வச்சார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை அழகா சொல்றார். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம்.